வணக்கம். ஜோதிடத்தில் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சார் என்னுடைய ஜாதகங்களில் யோகங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்ல யோகங்கள், சுப யோகங்கள், இந்த குருமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம், அதே மாதிரி இந்த தர்ம கர்மாதிபதி லக்ஷ்மி யோகம், மிருதங்க யோகம், சச யோகம், பஞ்சமகா புருஷ யோகங்கள், 5 யோகம், மாலதி யோகம்லாம் இருக்குது. நல்ல சூப்பர் யோகங்கள். ஆனால் அதில் வேலை செய்ய மாட்டேங்குது. அகண்ட சாம்ராஜ்ய யோகங்கிறாங்க. அப்படி நிறைய பேர் இந்த 30 to 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க கேட்குறாங்க. ஏன்னா அவங்க தான் மேக்ஸிமம் ஜோதிடம் பார்க்குது. ஏன்னா ஓடி ஆடி சம்பாதிக்கக்கூடிய வயது, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வயது காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், வேலைக்கு போகக்கூடிய வயது காலகட்டத்தில் இருப்பவர்கள். இப்போ ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜாதகமும் வெவ்வேறு மாதிரி டைப்பில் இருக்கும். ஒரு தனிநபர் ஜாதகத்தில் பொருந்தக்கூடிய விதிகள் இன்னொரு ஜாதகத்துக்கு பொருந்தாது. அதில் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ கிரக அச்சுக்குள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள், உதாரணத்துக்கு ராகு கேது அச்சுக்குள் ஒரு சைடாக எல்லா கிரகங்களும் இருந்தால் காலசர்ப்ப தோஷம் உங்களுக்கு தெரியும். அது மேக்ஸிமம் ராகு 47 வயது வரைக்கும் அவர் கட்டுக்குள் இருப்பார். அந்த கிரக யோக பலன்கள்லாம் வராது. அரை நூற்றாண்டே வராமல் இருக்கும். சில பேர்த்துல பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு மேலே தான் யோகம், ஒரு வீடு கட்டுவாங்க, எல்லா பிஸ்னஸ் பயங்கரமாக போகும். அதே மாதிரி 60-70 வயசுல தான் சிஎம் பிஎம்ஏ ஆக முடியும், மினிஸ்டர் ஆவாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி குரு சனி அச்சு, செவ்வாய் சூரியன் அச்சுக்கு ஒரு பக்கத்தில் கிரகங்கள் இருப்பது, அல்லது சனி லக்கணத்தையோ லக்னாதிபதியோ பார்ப்பது, அந்த லக்கணத்தில் அஷ்டவர்க்க பலன் இருக்கும். அதில் 39, அதில் ஒரு குறிப்பிட்ட வயது இருந்தால் அந்த குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் யோகங்கள் வேலை செய்யும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.